உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடனமாடவா? குயிலாகினேன் குரலாகவா, மயிலாகினேன் நடனமாடவா? இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா? இன்றும் என்றும் என்னோடு என்றும் என்னை அன்போடு காத்திடு என் இறைவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 12-11-24 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மில் என்றும், அன்னை மரியா நம்மோடு, அன்னையின் அரவணைப்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 55:1-2-3, நீதிமொழிகள் 27:4-5-6. இன்றைய முதல் வாசகம் தீத்து 21:8, 2:1-8-11-14. அன்பிற்குரியவர்களே, நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு, தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நன்கு கற்றுக்கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தையை உடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய், வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுது தான் கடவுளுடைய வார்த்தை உள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவர்களாய் இருக்க அறிவுரை கூறு. புனித பவுல் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக யோசித்திருக்கார் பார்த்தீங்களா? மக்கள் எப்படி இருக்கணுன்றதை தீத்துக்கு கடிதம் மூலிமா அவர் போதிக்கிறாரு. ஆனால் இதை நாம் இன்று நினைக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு இது சிரிப்பாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை இது யோசிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் சிந்திக்கக்கூடியவை. பாருங்கள், வயது முதிர்ந்தவர் ஏன் ஆண்களை சொல்ல குடிவெறியில் இருக்காதீங்க, பெண்களை பாருங்கள் அவர் குறிச்சிருக்கிறாரு. வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை, வயது முதிர்ந்த பிறகு தூய நடத்தை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். உடையவர்களாய், புறங்கூறாதவர்களாய், குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய். அப்போது பெண்கள் குடிக்கிறாங்க. அந்த காலத்தில் அண்ணா போயிட்டு ஜெபிச்சுன்னு இருக்குவாங்க சாமுவேலுக்காக. அப்போது அவங்க குழந்தை இல்லாத அந்த பேர் போய் ஜெபிக்கும்போது ஏலி கேட்குவார், அந்த குரு அந்த இடத்துல அவர் தான். அப்போது என்ன குடித்து விட்டு பிதற்றுகிறாயா அப்படின்னு. அப்போ அவர் அழுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை குருவே, நான் பிதற்றல, குடிக்கல, நான் குடிவெறியில் இல்லை, நான் அருந்தலை, வைன் அருந்தலை, நான் என்னுடைய குறையை அழுது கொண்டு கேட்கொண்டு இருக்கிறேன்னு. அப்போது அது பாருங்கள், வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு, தெளிவு, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை, அன்பு, மன உறுதி. அவங்களுக்கு வேற ஒரு 6 பாயிண்ட்டு தான். ஆனால் நமக்கு எத்தனை அந்த புறங்கூறுதல், குடிவெறி, நம்மளை பார்த்து நம்மளுடைய மருமகளுக்கு கற்றுக்கணுமா இளம் பெண்கள். அதுபோல் இன்றைய லூகாஸ் நற்செய்தி, தூய நற்செய்தியின் வாசகம், அக்காலத்தில் ஆண்டவர் உங்களது உழுதுவிட்டு வரும்போது உங்கள் வேலைக்காரர்களை முதல் சாப்பிட சொல்வீர்களா? அல்ல நீங்கள் அவரை பரிமாற செய்த பின் அவர்களுக்கு உணவு கொடுப்பீர்களா? முன்மாதிரியை பற்றி எடுத்து சொல்கிறார். நீயே முன்மாதிரியாயிரு என பவுலடியார் தீத்துவுக்கு கூறும் அறிவுரையில் மிக இன்றியமையாத இன்றைய உலகம் வாழ்ந்து காட்டுபவர்களுக்கான பெரும் தேவையில் உள்ளது.
போதிப்பவர்கள் டீச்சர்ஸ் அல்ல, வாழ்ந்து காட்டுபவர்களே அதிகம் தேவைப்படுகின்றனர். முழங்கி பேசுவது பெரிதல்ல, நமது முழு வாழ்க்கையின் வழியாக என்ன செய்தியை வெளிப்படுத்துகிறோம் என்பதே முக்கியம் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசுவைப் போலவும் அவருடைய அடியொற்றி வாழ்ந்து காட்டியுள்ள எண்ணிறந்த புனிதர்களைப் போலவும் எடுத்துக்காட்டான நமது சொந்த வாழ்வினால் இறையாட்சியை அறிவிக்க தவறும் தலைவர்கள் எவ்வாறு திரு அவையோ சமூகத்தையோ வழிநடத்த முடியும்? நல்லதுக்கு காலமில்லை, நியாயத்திற்கு இடமில்லை என்னும் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். வாழ்ந்து காட்டுபவரே உண்மையான நம்பிக்கை. மேலும் புனித பவுலடியார், நீங்கள் கடவுளை விட்டு விலகி சென்று இஸ்ரேல் மக்களுக்கு சென்று அல்லாமல் கடவுளை நோக்கி வரும் மக்களாக வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 10:6 சொல்வது போல் என்கிறார். நாம் கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்றால் அதற்கு மனம் மாறுவது மிகவும் 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 இன்றியமையாததாகும். ஆகவே நாம் அடுத்திருப்பவர் மேல் குற்றம் சுமத்தி கொண்டிருக்காமல் நாம் முதலில் மனம் மாறி கிறிஸ்துவை போல் என்றும் எல்லாவற்றிலும் வளர்வோம். தீத்து சொல்வது போல நமது வாழ்வுக்கு இந்த செய்திகள் அவசியமானவை. நமது இல்லத்தில், பணியிடத்தில், நமது சொல்லாலும் செயல்பாடுகளாலும் நல்ல மதிப்பீடுகளை நாம் பெற இவற்றை நாம் பின் சென்று இவற்றின்படி நாம் நடக்க முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.